ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், கை கொடுத்தாரு. என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக கையை மட்டும் கொடுத்தாரு. நான் என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். கையை விடலை அவர். கொஞ்சம் நேரமாக கையிலே பிடிச்சினார். அதுக்குள்ளே இன்னொருத்தர் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் என்ன கேட்குறாரு, கையை விடாமல், நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிட போகிற அப்படின்னு. நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டது ஒரு தப்பா? இந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் மூட்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு போகலான்ட்டு இன்னொருத்தரை பார்க்க போனேன். கையை விடலை கொஞ்சத்தில். அப்புறம் அவர்கிட்டலாம் பேசிட்டு திரும்ப வந்தேன். இன்னொருத்தர் என்கிட்ட வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டார். வெரி ஃபைன், ஹவ் ஆர் யூ ஹவ் இஸ் யுவர் லைஃப் கோயிங் ஆன் அப்படின்னேன். ஸ்மூத்லி கோயிங் ஆன் அப்படின்னார். இவர் மறுபடியும் என்கிட்ட வந்துட்டார். எப்படி இதை தெரிஞ்சு வந்துட்டு அவர் லைஃப் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னாரு. என்ன கோயிங்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னார். அவரை பற்றி இவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் நான். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய லைஃப் இஸ் கோயிங் ஆனா போயின்னு இருக்கு அப்படின்றாரு. என்னென்ன போகுது தெரியுமா? அவருடைய பணம்லாம் போகுது, அவர் முடியெல்லாம் போகுது, அவர் வாழ்க்கையில் நிம்மதி போகுது, அவருடைய தூக்கம் போகுது, எல்லாம் போயின்னு இருக்குது. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் போகலனாலும் விட மாட்டார். சாப்பிடும்போது எனக்காக ஒரு பக்கத்தில் சீட்டு இடம் போட்டு வச்சுருக்கார். நான் அவரை அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் போனேன். திரும்பி கிளம்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நெகட்டிவாகவே பேச, அவங்கள பற்றி இவங்கள பற்றி. இதெல்லாம் என்ன காரணம்னு தெரியுங்களா? இந்த கூர்ந்து பார்க்குற அறிவு நிறைய பேருக்கு இருக்கும். அது பெர்செப்டிவ் அப்படின்வாங்க. பெர்செப்டிவ் அது வந்து இவருக்கு ரொம்ப ப்ராப்ளம். அதாவது பெர்செப்டிவ் எரர்னு சொல்லுவாங்க. நம்முடைய கஷ்டம், நம்முடைய துன்பம், நமக்குள்ளான கஷ்டங்களை வச்சு அப்படியே மனசில் வச்சுன்னு பார்க்கும்போது அடுத்தவங்களை நல்லபடியாக பார்க்கவே தோணாது. இது நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாட்டில். இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா தனகணவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் நிறைய உள்ளவர், கணவான்னா மதிப்புக்குரியவர். ஒரு காலத்தில் அவர் அவ்வளோ நல்லவராக இருந்தவர், நல்ல இன்டெலிஜென்ட். எப்படி அந்த கூர்மையான அறிவு இதெல்லாம் எங்கே போச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வந்து நம்மளாக வாழணும், அடுத்தவங்கள பார்த்து வாழக்கூடாது. நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த குணாதிசயங்களோடு வாழணும். அப்போ தான் வாழ்க்கையில் பரிமளிக்க முடியும். அடுத்தவங்க நம்மளை ஏளனப்படுத்தக்கூடாது, நாமளும் அடுத்தவங்களை ஏளனப்படுத்தக்கூடாது. எல்லாம் சகஜீவன்கள். ஒருத்தவங்க அன்பு காட்டி தான் வாழணுமே தவிர குறை சொல்லி வாழக்கூடாது. குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம குறை யார் சொல்லுவாப்ப? அவங்க சொல்லுவாங்கல்ல, அதையும் யோசிக்கணும். அதனால் குறை சொல்கிறத நிப்பாட்டிட்டு எளிமையான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை வாழறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும்.